உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம், ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் யாரு? உங்களுக்குன்னு வீடெலாம் இல்லையா? நீங்க இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என் பர்சனல், உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, அதை பத்தி கேட்கல. சரிங்க, உங்க அக்காவே கொலை செய்ய போற அளவுக்கு அப்படி என்னங்க வெஞ்சன்ஸ் உங்களுக்கு? என்ன உளர்ற? நான் எதுக்கு எங்க அக்காவை கொல்ல பார்க்கணும்? அவ எனக்கு அம்மா மாதிரி. தங்கச்சின்றதுனால யாரும் டவுட் பட மாட்டாங்கன்னு துணிஞ்சு இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்க. நீ ரொம்ப கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. ஒண்ணு பண்ணு, நீ இந்த வேலையை விட்டுட்டு சினிமாக்கு கதை வசனம் எழுத போனினா நல்லா சம்பாதிக்கலாம். ட்ரை பண்றேங்க. எனக்கு என் அக்கா தான் உலகம். அவளுக்காக தான் கட்டின புருஷனே தூக்கி எறிஞ்சிட்டு அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவளை நான் எதுக்கு கொல்ல பார்க்கணும்? அதுக்கு கொஞ்சம் கூட மோட்டிவே இல்லையே. சரி சரி, ஓகேங்க, ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அப்போ அந்த கொலைகாரனுங்களை நீங்க அனுப்பல? இல்ல, சத்தியமா நான் அனுப்பல. இவனுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஒரு மாதிரி பாக்குறானே. அம்மாவோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லையே, இது தப்பா இருக்கே. சரி, நீங்க போலாம். என்ன எல்லாம் வரிசையா நிக்கிறானுங்க? கேள்வி கேட்பானுங்களோ? ஹே மிஸ்டர், முந்திரி கொட்டை கேட்டுருச்சு. என்ன ஏதோ போனா போதுன்னு உன் என்கொயரிக்கு ஒத்துக்கிட்டா கண்ணு பின்னாடி கேள்வி கேப்பியா? நான் யாரையும் தப்பா எதுவும் கேட்கலையே, நியாயமான கேள்வி தானே கேட்டேன். அப்படியா? என் சித்தி கிட்ட என்ன கேட்ட? அவங்ககிட்ட நார்மலா தான் கேள்வி கேட்டேன், தப்பா எதுவும் கேட்கலையே. அவங்கள சந்தேகப்பட்டு நீ கேள்வி கேட்கல? எங்க அம்மாவை கொலை செய்ய பார்த்ததே சித்திங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டியா? சொல்லு, கேட்டியா இல்லையா? இங்க பார், என்கொயரிலாம் ஓவர். இனிமேல் அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. நாளையில இருந்து ஐயா வேலைக்கு வந்துருவாருன்னு மேடம் கிட்ட சொல்லிருங்க. சரியான திமிரு புடிச்சவன். கேள்வி கிட்ட பதில் கூட சொல்லாம போறான். உங்களையாவது கேள்வி கேட்டான், என்கிட்ட கேள்வியே கேட்காம அவமானப்படுத்திட்டான். அவன் என்ன காமெடி பீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான். மாமா ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றாரு? அவர் ஒரு காமெடி பீஸ் தானே. அவன் சரியா தான் சொல்லிட்டு போயிருக்கான். அந்த லூசு கிடைக்குது, நீ விடு. இன்னைக்கு எல்லாரையும் கேள்வி கேட்டு கடுப்பேத்திட்டான். நாளையில இருந்து என்ன பண்ண போறானே தெரியலையே. சரி விடுமா, கேள்வி தானே கேட்டான், அதையும் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. போய் எல்லாரும் படுங்க. போய் படுங்களா? ஒரு மனுஷன் இங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. மாமா வர வர சரியில்லை. அப்பப்போ பச்சோந்தி மாதிரி நேரம் மாறிக்கிட்டே இருக்காப்ல. இவரை நம்பி ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படி போனா வெளியே சாப்பிட்டு தூங்குவோம். சந்திரா, என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம ரகசியமா சந்திக்க போறோம்னே தெரியல. ஏன் அப்படி அழுத்துக்கிற? வர வர எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுங்க. நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. அந்த கார்த்தியும் நம்ம கிட்ட வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு என் அக்கா கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டான். என்னது? அவன் அங்க வேலைக்கு சேர்ந்துட்டானா? எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரையும் விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டான். நாளையில இருந்து வேலைக்கு வரதா சொல்லிட்டு போயிட்டான். அவன் என்ன விசாரணை பண்ணா? என் அக்காவை கொல்ல பார்த்தது வீட்ல இருக்கிறவங்களா இல்ல வெளியில இருக்கிறவங்களான்னு அவனுக்கு டவுட் வந்துருச்சு. அதான் எங்க எல்லார்கிட்டையும் என்கொயரி பண்ணான். அவன் ஏதாவது கண்டுபிடிச்சு உன் மேல டவுட் பட்டானா? அவன் கேள்வியெல்லாம் டவுட் படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் அதையெல்லாம் சமாளிச்சிட்டேன். சந்திரா, அவன் நமக்கு புதுசா முளைச்ச எதிரி மாதிரி இருக்கான். அவன் அங்க இருக்கிறது நமக்கு நல்லதில்லை. அவனை சீக்கிரம் அங்கிருந்து விரட்ட பாரு. அவன் அங்க இருந்தா நமக்கு ஆபத்துன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. கூடிய சீக்கிரமே அவனை எப்படியாவது விரட்டிடுவேன்.
என் அக்காக்காரி உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம ஒண்ணு சேரவே முடியாது. ஒண்ணு சேரவும் விட மாட்டா. அதோட ஊருக்குள்ள மாலை மரியாதை கௌரவம் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆ, சந்திரா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அக்காவை பொண்ணா அவ ஒரு நிமிஷத்துல செத்துருவா. ஆனா அதை விட அவ கூடவே இருந்து அவ குடும்பத்தை சீரழிச்சு அவ பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்கனா அப்படியே துடிச்சு போயிடுவான்ல. இது கூட நல்ல யோசனையா தாங்க இருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிக்க உன்னால மட்டும்தான் முடியும். அது வரைக்கும் நீ அங்கதான் இருந்தா சந்திரா. சரிங்க, கண்டிப்பா இருப்பேன். இது சத்தியம். இது போதும் சந்திரா. ம் சரிங்க, நான் போயிட்டு வரேன். ம் பார்த்து ஜாக்கிரதையா போ. ம் நீங்களும் சீக்கிரமா போங்க. ம் அக்கா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன நீ பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன கேட்கணுமோ கேளு. இல்ல, பொதுவா பூஜை அறையில ஆம்பளை சாமி பொம்பளை சாமின்னு எல்லாம் கலந்துதான் இருக்கும். நம்ம வீட்ல மட்டும்தான் எல்லாம் பொம்பளை சாமியாவே இருக்கு. அங்க பாரு, முருகன் இல்லாம வள்ளி தெய்வானை மட்டும் இருக்காங்க. சிவன் இல்லாம பார்வதி மட்டும் இருக்காங்க. இப்படி சாமிய கூட ஜோடி இல்லாம பிரிச்சு வைக்கிறது தப்பு இல்லையாக்கா? என்ன இவ்ளோ நாள் இல்லாம திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? வழக்கமா நம்ம இப்படிதானே கும்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு இப்படி எல்லாம் கேக்குற? இல்லக்கா, ரொம்ப நாளாவே கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் இன்னைக்குதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேட்டேன். ஏய், காலங்காலமா இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்கள அடிமைப்படுத்தியே வச்சிருந்தாங்க. அவங்கள சுயமா நடக்க விடல, சுயமா சிந்திக்க விடல, ஏன் பேசக்கூட விடல. இதையெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்து பார்த்து வளர்ந்தவன். அவ்வளோ ஏன் வாழ்க்கையில கூட அப்படி நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. மனசளவுல ஆன விட ரொம்ப சக்தி வாய்ந்தவ பெண் தான். ஆனா அந்த சக்தி எல்லாம் ஆணுக்கு முன்னாடி அடமானம் வச்சுட்டு அடங்கி போறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. மத்த பொண்ணுங்க எப்படியோ, நான் ஆண் வர்க்கத்துக்கு அடிமையா இருக்க கூடாதுன்னு நம்புறேன். அக்கா, ஆம்பளைங்களா இப்ப முன்ன மாதிரி கிடையாது. பொண்ணுங்களை மதிச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணுங்களும் இப்போ சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்களேக்கா. நீ சொல்றதெல்லாம் சொசைட்டில இன்னும் கம்மியான அளவுல தான் இருக்கு. இன்னைக்கும் ஆம்பளைங்க டாமினேஷன் தான் அதிகமா இருக்கு. அப்படியா சொல்ற? பின்ன இல்லையா? இன்னொரு விஷயமும் நீ கவனிக்கணும். இத்தனை வருஷமா, நூத்துக்கணக்கான வருஷமா ஆம்பளைங்க நம்மள அடக்கி வச்சிருந்தாங்க. இப்பவும் பல இடங்கள்ல ஆம்பளைங்க பொம்பளைங்கள அப்படியே நசுக்குவாங்க. அதையெல்லாம் இந்த சமூகம் கண்டுக்காம அமைதியா தானே இருக்கு. ஆனா எங்கேயாவது ஒருத்தி என்ன மாதிரி இருந்துட்டா போதும், ஐயோ அப்பா அவ ஒரு அடங்கா பிடாரி, அவ ஒரு பொண்ணே கிடையாதுன்னு ஊற வைக்கும். ஒரு பொம்பளை அதிகாரமா இருந்தா புலம்புற இந்த சொசைட்டி அதையே ஆம்பளை விஷயத்துல காட்டலையே. ஏன்னா அது ஆம்பளைங்க உரிமைன்னு நினைக்குது. ஆனா இந்த சாமுண்டீஸ்வரி அப்படி நினைக்கல. சமயத்துல நீ இந்த மாதிரி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறியக்கா? நீ சொல்றதெல்லாம் சரி, அதெல்லாம் மனுஷங்களுக்கு ஓகே. ஆனா சாமி கிட்டயும் நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் ஓவரா இல்லையா? சாமி பேரை சொல்லிதானே ஆம்பளைங்க இதையெல்லாம் பண்றாங்க. நம்மள தீட்டு நல்லா சொல்றாங்க. அதனால நான் என்னோட பூஜை ரூமையே லேடிஸ் ஒன்லின்னு மாத்திட்டேன். எனக்கு சக்தி போதும், அவ என்ன காப்பாத்துவா. சபாஷ்கா, நீ வித்தியாசமான ஆளு. உன்னை என் அக்கான்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன? இல்ல, நீ திடீர்னு பெண் சாமிகளை பத்தி கேட்டது எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் கேக்குறதா எனக்கு தோணுது. என்ன காரணம்னு மறைக்காம சொல்லு. நீ ரொம்ப புத்திசாலிதான்க்கா. உன்கிட்ட என்னால எதையும் மறைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு சாமியார பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்பதான்
துணை உள்ள சாமி படங்களை துணை இல்லாம தனியா வைக்க கூடாது, அது மகா பாவம்னு சொன்னாரு. அதனாலதான் இப்ப உன்கிட்ட அத பத்தி கேட்டேன். ம். இத சொன்னது ஒரு ஆம்பளை சாமியார் தானே. அதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. சாமியாவே இருந்தாலும் ஆம்பளை சாமி தேவை இல்லைங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆமா, பேசுறது மட்டும் நல்லா வக்கனையா பேசு. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற. நான் மட்டும் புருஷனை பிரிஞ்சு தனியா இருக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்னே தெரியல. என்ன ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ம். சரி, கற்பூரம் காட்டு. ம். ஏய் நில்றி நில்ல. ஏய் நில்ல. ஐ நான் வெட்டா போட மாட்டேன். ஓட்டடா. ஏய் அம்மா அம்மா யாராவது காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்க. ஏய் நில்லுடி நில்லு. எங்க போனாலும் வெட்ட போட மாட்டேன். ஏய் ஐயா ஏய், ஏய். ஐயா என்ன ஏய், காப்பாத்துங்க. நீதிக்கு காலி. என்ன வெட்ட வர ஐயா. யாரியா நீ? என்னமாச்சு? எதுக்கு இவங்க வெட்ட வர? இது என் புருஷன் தான் ஐயா. புடிச்சனா? யோ ஏய் பொண்டாட்டி வெட்டறது துடிக்கிற. அவ என்ன தப்பு பண்ணா? இருமா. அதெல்லாம் கூட சொல்ல முடியாதுங்க. அவளை இன்னைக்கு நான் வெட்டியே தீருவேன். இரியா. ஏன்டா அப்படி கொலவெறியிட சுத்துற? முதல்ல அறுவாளை கீழே போடுறா. முடியாது. முடியாது. பேசி தீர்த்துக்கலாம். முடியாதுங்க, முடியாது. முதல்ல அவ தலையை எடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். இந்த அருவாளை எடுத்ததே அவளை வெட்டத்தான். டேய், ஏய் ஓ நலத்துக்கு தான் சொல்றேன். மரியாதையா அறுவாளை கீழே போடு, இல்ல நீ செத்துருவ. என்னது? நான் செத்துருவனா? என் பொண்டாட்டிய சாகடிக்க வந்தவனா நான் எப்படி செத்து போவேன்? ஐயோ ஏய் மீசையை முறுக்காதடா, அது இன்னும் டேஞ்சர் உனக்கு. யோ என்ன சொல்ற நீ? ஏன் மீசைய நான் முறுக்குவேன், அத பத்தி உனக்கு என்ன வந்தது? ஓஹோ நீ வெளியூர் நினைக்கிற. உனக்கு சாமுண்டீஸ்வரியை பத்தி தெரியல. சாமுண்டீஸ்வரியா? அது யாரு? மைசூர்ல இருக்காது. ஏய், மாமா சுத்தம் இவனுக்கு யாருன்னே தெரியல. நேரமும் சரியில்லை. ஏன் நேரம் நல்லா தான் இருக்கு. ஏண்டி ரெண்டு ஆம்பளைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டா ஏய், வெட்டா போட்டு இருடா, விடுறியா? ஏய், இருடா. முடியா? நான் சொல்றேன், நில்லு. தம்பி தேவையில்லாம நீ யாராவது காட்டிக்காத. அடிக்கணும் ஆயிடாத. ஐஸ்வர்யம்மா, என்ன காப்பாத்தணும். நீ வந்து போடா. வாங்கம்மா. இவங்க ரெண்டு பேரும் இல்ல, எத்தனை ஆம்பளை வந்தாலும் உன்னை வெட்டா போட மாட்டேன். நானும் அவனுக்குலாம் யோ, 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 யோ. வாங்க. ஐயோ, சொல்றேன்ல, விடு. இப்ப எதுக்கு அந்த அம்மாவை அடிக்கிற? ஓ அது ஏன் பொண்டாட்டி? நான் அடிப்பேன் உதப்பேன், இப்ப வெட்ட பாரு. அதுக்காக நீ யாரு? பொண்டாட்டியா இருந்தா அடிச்சிருவியா? உன்னால சும்மா விடக்கூடாது. போலீஸ்ட்ட புடிச்சு கொடுத்து உன்னை முட்டிக்கு முட்டி தட்டினாதான் அடங்குவேன். என்னது முட்டி முட்டி தட்ட வைப்பியா? ஏமா ஏன் பொண்டாட்டி அடிக்காம பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி அடிக்க சொல்ற? என்ன பேச்சு பேசுற நீ? இங்க பாரு, போலீஸ் இல்ல மிலிட்டரி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாடி பாடிங்க பாடிங்க பாடி வந்து ஓடும். எப்பவும் இப்படியே தாம்மா குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டே இருப்பாரு. இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கம்மா. ஏண்டி என்ன இங்க வந்து மறைஞ்சிட்டா உன்னை விட்டுருவனா? என்ன இவங்க எல்லாம் உனக்கு பாதுகாப்பா? வெட்டா போட மாட்டா. பாய்ங்க. ஏய், இது யாரு? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணை அடிப்ப? இங்க ஆம்பளைங்க பேசவே முடியாது, நீ என்னடானா அடிக்கிறியா? என்ன பொம்பளைங்களா மாத்தி மாத்தி கூவிக்கிட்டு இருக்கீங்களா? கம்முன்னு போயிருங்க, இல்ல பேஜாராயிருவீங்க. ரொம்ப சவுண்ட் விடாத. வாயை மூடிட்டு இருக்கிறது உன் உடம்புக்கு நல்லது. இல்லன்னு வையி பஞ்சர் ஆயிட்டு தான் இங்க இருந்து போவேன். என்னது நான் பஞ்சர் ஆயிருவனா? இத பாரு, நான் டீ பிளஸ் பா, டீ பிளஸ். நான் ஆம்பளை சிங்கடா. டேய் சொன்னா கேளு, திரும்ப திரும்ப மீசையை முறுக்காத, பம்ப விலை கொடுத்து வாங்காத. அல்லோ இது ஏன் மீச, நான் முறுக்குவேன். உனக்கு என்ன? ஏய், என்னம்மா சரோஜா தேவி மாதிரி சாப்பிட்டா இருக்கிற, ஆனா இந்த வீட்டுல நீ வச்சதுதான் சட்டம் போல் இருக்க. ஏன்பா வருவாங்க வருவாங்க முல்டா பண்ணிட்டு இருந்தியே, அந்த சாமுண்டீஸ்வரி இவங்க தானே? ஐயோ ஐயோ,
என்னம்மா என்ன பாக்குறது பாரு. ஏய் பொண்டாட்டி அடிப்பேன் உதப்பேன்னு சொன்ன இப்பறா பாக்கலாம். ஏய் என்னம்மா அவ என் சொந்த பொண்டாட்டி. நான் அடிப்பேன் உதப்பேன் கொல்லுவேன். ஏய். உனக்கு என்ன? நிறுத்து. ஆ? எங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பொம்பளைங்கன்னா கிள்ளுக்கிறேன்னு நினைச்சிட்டியா நீ? நீ அவ புருஷங்கிறதுனால அவளை என்ன வேணாலும் பண்ணுவியா? பொண்டாட்டிய புருஷன் அடிக்கலானா பொண்டாட்டியும் புருஷனை அடிக்கலாம். ஐயோ, இவ்ளோ நேரம் நீ அவளை அடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப அவ உன்னை அடிக்க போறா பாரு. என்ன என்ன அடிச்சிருவாளா? என்ன அடிச்சிருவாளா? என்ன அடிப்பேடி? வா 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 வா. டேய் சும்மா இருடா. வா வா வா. அவங்க சொன்ன அடிச்சிருவியா? அவங்க சொன்ன அடிச்சிருவியா? அடிச்சிருவியா? ஏய் என்னடி லுக்கு? வா 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 வா. அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா உனக்கு? மாமாவே அடிப்பியா? வா 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 வா. வாடி ராசாத்தி. வா 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 வா. வாடி கண்ணு. வா 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 வா. டேய் 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 தபார் இதெல்லாம் தப்பு. என்னையா விட்ட வந்தா? ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ 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 வலிக்குது. அம்மா ஐயோ முடிய பிடிச்சாலே. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ வலிக்குது. விடுமா, பாவமாமா. போதும் நிறுத்து. செத்துக்கிட்ட போறான். ஓம் பொண்டாட்டி அடிச்சதுக்கு அவ திருப்பி கொடுத்துட்டா. ஏன் முன்னாடி மீசைய முறுக்குனல, அதுக்கு நான் பதிலடி கொடுக்க வேணாம்? என்ன? டேய் வாங்கடா இங்க. இது யாரு? டேய் 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 வேணா உடுங்கடா. உடுங்கடா. ஆம்பளை ஆம்பளைன்னு பெருசா மீசைய முறுக்குனால, அந்த மீசை அவன் முகத்திலேயே இருக்க கூடாது. எடுத்துருங்க. என்னங்க? வேணாடா. அம்மா வேணாமா. சொன்னா கேளுங்க. மீசை எடுத்தா அசிங்கமா இருக்குடா. டேய் வேணாடா. உடுங்கடா. அம்மா மீசை எடுக்க வேணாம் சொல்லுமா. அம்மா சொல்லுமா சொல்லுமா. ஐயோ டேய் டேய் வேணாடா. டேய் அம்மா நீங்க அவனை அடிச்ச வரைக்கும் சரி, ஆனா இதெல்லாம் தப்புமா. வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க. அவன் பொண்டாட்டியை அடிச்சது மட்டும் சரியா? இல்லம்மா அவன் அடிச்சதும் தப்புதான். அதுக்காக மீசையை எடுக்க சொல்லி அசிங்கப்படுத்துறதெல்லாம் ரொம்ப அதிகமா. எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? இவனுக்கெல்லாம் இந்த தண்டனை வேணும் தான். அப்பதான் இனிமே பொண்டாட்டி மேல கைய வைக்க மாட்டான். ஏ ரேவதி, அம்மா ஒண்ணு செய்யறாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவங்கள கேள்வி கேட்காம நீ கொஞ்சம் சும்மா இரு. பொண்டாட்டி அடிச்சு கொல்ல வந்தவனுக்கு இந்த தண்டனையே கம்மிதான். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ மட்டும் ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ற, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, இவங்க கிட்ட உன் நியாயம் தர்மம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா வேணாமா வேணாமா. மீசை எடுக்க வேணாமா. என்ன விட்டு சொல்லுங்கம்மா. என் முகத்துக்கு மீசைதாமா அழகு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலையை முடிங்க. மீசை எடுக்காதுடா. கஷ்டப்பட்டு வளர்த்துடா. கூட ஐயோ தம்பிய கொல்றாங்களே. என் தம்பிய கொல்றாங்களே. ஐயோ ஐயோ வலிக்கிறா வலிக்கிறா. போதுமாடா? உங்க ஆசை தீர்ந்துதா? எந்திரிக்கடா. போங்கடா. வாடா. போ. ஏமா மீசை எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம். உன் கால் உள்ளாத குறையா கஞ்சினே. கொஞ்சம் கூட ஈவியா இருக்கல உனக்கு. இன்னும் நான் சும்மா விட மாட்டேன். போடா. உன்ன மாதிரி எவ்வளவு பேரை பாத்திருக்கேன். பாத்துருப்ப. என்ன மாதிரி வீரனை பாத்துக்க மாட்டேன். ஏய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வீட்டுக்கு வாடி உன்னை பாத்துக்கிறேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? மீசை வரட்டும். மீசை வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டுறேன். அதுதான் நல்ல வீரனுக்கு அழகு. ஏய் போறியா இல்ல மொட்டை அடிக்கட்டுமா? என்னது மொட்டையா? இல்ல இனிமே அந்த ஆசையா கூட நான் அவளை அடிக்க மாட்டேன். அது பா. வரமா நன்றி. யாருவா புல்லு வெட்டாவும்.
அம்மா இவ இப்படியே தான் தினமும் தண்ணி போட்டுட்டு வந்து என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துவாம்மா. என்னைக்காவது ஒரு நாள் இவனை திருப்பி அடிக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தம்மா. இப்ப உங்க புண்ணியத்தால அடி வெளுத்து கட்டிட்டம்மா. இப்பதான் என்னோட ஆசை நிறைவேறிச்சு. ஏமா இப்படி ஒரு ஆசை இருந்துச்சா உனக்கு? உன் புருஷன் ஆம்பளைன்னு நீ பயந்துகிட்டே இருந்தா இப்படிதான் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பயத்தை தூக்கி போட்டு எதிர்த்து நின்னா அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். இனிமே எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. அம்மா உங்களை பார்த்ததும் என் உடம்புல புது தெம்பே வந்த மாதிரி இருக்குமா. இனிமே ஆம்பளைங்களுக்கு பயப்படவே மாட்டேம்மா. புருஷனா இருந்தாலும் அடிக்கு அடி உதைக்கு உதன்னு திருப்பி கொடுப்பம்மா. நான் வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. ம்